ராஜகோபுரத்துக்கு நேர் எதிர ஒரு சின்ன விநாயகர் கோயில் ஒன்று இருக்குங்க. உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு பிரச்சனையே இல்லைங்க. இங்கே ஒரு பெரிய கிரவுண்டே இருக்குது. தெற்கு பார்த்தவாறு 5 அடுக்கு கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம்ங்க. இந்த ராஜகோபுரத்துலேருந்து இடதுபுறத்தில் ஒரு சின்ன மேட்டுக்கு மேலே அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. கூவம், தக்கோலம், அரக்கோணம், திருத்தணின்னு பல ஊருக்கு இந்த அரக்கோணம் ஹைவேஸ் வழியாக நான் போயிருக்கேங்க. பாடல் பெற்ற ஸ்தலம் வரிசையில் இந்த கோயில் இடம்பெறாததுனால இப்படி ஒரு பழமையான பிரம்மாண்டமான கோயில் இந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமே இருந்துச்சுங்க. இந்த கோயிலோட பின்புறம் தாங்க அரக்கோணம் ஹைவேஸு. ஆனால் நம்ம வேகமாக போகும்போது இந்த கோயிலை மிஸ் பண்ணிடுவோம். திருவள்ளுவர் மாவட்டம் மப்பேடு என்ற ஊரில் உள்ள சிங்கேஸ்வரர் திருக்கோயில் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கோயிலோட பேருக்கான காரணத்தை இந்த கோயிலோட ஒரு சுவாரஸ்யமான ஸ்தல புராணத்தில் கூறப்பட்டிருக்குங்க. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலோட ராஜகோபுரத்தில் பல புராதன கதைகளை விவரிக்கும்படியான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயில் மற்றும் திருக்கழக்குன்றம் திருப்பூர சுந்தரியம்மன் கோயிலோட கோபுரத்துக்கு இணையான ஒரு கோபுரம்ங்க. ராஜராஜ சோழன் எனப்படும் அருள்மொழிவர்மன் மற்றும் குந்தவியின் சகோதரரான ஆதித்ய கரிகால சோழன் கட்டிய கோயிலுங்க. ஆனால் அவர் இந்த ராஜகோபுரத்தை கட்டலைங்க. மூலக்கோயில் மட்டும்தான் அவர் கட்டினது. திருமலை நாயக்கர் மன்னரின் அரசவையில் அலுவலராக பணியாற்றியவர் காலத்தியப்ப முதலியார். காலத்தியப்ப முதலியாரின் மகனான அரியநாத முதலியார் மதுரை நாயக்க மன்னர்களான விஸ்வநாத நாயக்கர் மற்றும் 2ஆம் கிருஷ்ணப நாயக்கர் காலத்தில் அமைச்சராகவும் தளவாயாகவும் அதாவது பிரதான தளபதியாகவும் சிறப்பாக பணியாற்றியவர். அரியநாத முதலியார் பிறந்த ஊர்தான் மெய்ப்பேடு என்ற மப்பேடு. ஆகவே தன் பிறந்த ஊரில் அமைந்துள்ள இந்த கோயிலின் ராஜகோபுரத்தை கட்டியும் இக்கோயிலில் உள்ள வீரபாலீஸ்வரர் சன்னதியை புதுப்பித்தும் நற்பணிகள் செய்துள்ளார். இது மட்டும் இல்லைங்க, நெல்லையப்பர் கோயிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம் இவர் கட்டினது தாங்க. பல கோயில் திருப்பணிகளும் காசி முதல் கன்னியாகுமரி வரை செல்லும் பாத யாத்திரிகளுக்கு 99 ஓய்வு விடுதிகளை கட்டியவர். அரியநாத முதலியார் குதிரை மேலே அமர்ந்தவாறு ஒரு சிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவாயிலில் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த ராஜகோபுரத்தில் இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சிற்பங்களை சிலர் சேதப்படுத்தியிருக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. மூலக்கோயில் கிபி 976ஆம் ஆண்டு ஆதித்ய கரிகால சோழனால் கட்டப்பட்டதுங்க. ராஜகோபுரத்துக்கு நேர் எதிராக தெற்கு பார்த்தவாறு ஒரு வாசலும் கிழக்கு பார்த்தவாறு ஒரு வாசலும் இருக்குங்க. கிழக்கு வாசலுக்கு நேர் எதிர நந்திகேஸ்வரர் நமக்கு காட்சி தராருங்க. இவருக்கு நேர் எதிர இருக்கிற கிழக்கு வாசல் மூடிதாங்க வச்சுருக்காங்க. நந்திகேஸ்வரருக்கு பின்னாடி கொடிமரம் மற்றும் பலிபீடம் பார்க்கலாங்க. பஞ்ச சபை ஸ்தலங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய 5 சபைகள், அதாவது திருவலங்காடு ரத்தின சபை, சிதம்பரம் பொற்சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை. இந்த ஸ்தலங்களுக்கு இணையான ஸ்தலம்தான் இந்த சிங்கேஸ்வரர் கோயிலுங்க. இந்த கிழக்கு பார்த்தவாறு வாசலுக்கு மேலே சிவன், பார்வதி, விநாயகர் மற்றும் முருகருடன் சுதை சிற்பம் நீங்கள் பார்க்கலாங்க. ஆனால் இந்த வாசல் வழியாக நம்ம மூலவர் சன்னதிக்கு போக முடியாதுங்க. ராஜகோபுரத்துக்கு நேர் எதிர் இருக்கிற தெற்கு பார்த்தவாறு வாசல் வழியாக தான் நம்மளை அனுமதிக்கிறாங்க. இந்த கருவறை நுழைவாயில் படிக்கட்டில் இருபுறமும் 2 யானை சிலைகள் இருப்பதை பார்க்கலாங்க. நீங்கள் பழைய படிகளுக்கு மேலேயே ஸ்டீல் படிகள் போட்டிருக்காங்க. இந்த வாசலுக்கு மேலேயும் சிவபெருமான் மற்றும் பார்வதி நந்தி மேல் அமர்ந்தபடி சுதை சிற்பம் பார்க்கலாங்க. உள்ள நுழைஞ்சதும் நேர் எதிர நடராஜர் சபை, மூலவருக்கு நேர நந்தி பகவான் மற்றும் மூலவர் சிங்கீஸ்வரர் சன்னதி பார்க்கலாங்க. மூலவர் சிங்கீஸ்வரர் பெயருக்கான காரணம் மற்றும் ஏன் இதை பஞ்ச சபையோடு ஒப்பிடுறாங்க, அதற்கான காரணம், அதற்கான கதை இந்த ஸ்தல புராணத்தில் கூறப்பட்டிருக்குங்க. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம்னா டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் தாங்க. ஆனால் பஞ்ச சபைகளில் முதல் சபை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்த திருவலங்காடு ரத்தின சபை தாங்க. திருவலங்காட்டில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் போது சிங்கி என்ற நந்திதேவர் மிருதங்கம் வாசித்தார். மிருதங்க இசையில் மூழ்கி கண்களை மூடிக்கொண்டு வாசித்து கொண்டிருந்ததால் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவதை அவரால் பார்க்க இயலாமல் போய்விட்டது.
கவலையில் நந்திதேவர் தனது நிலையை சிவபெருமானிடம் விவரித்தார். சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை மீண்டும் காண வேண்டினார் நந்திதேவர். சிங்கி என்ற அந்த நந்திதேவரின் விருப்பத்தை நிறைவேற்ற சிவபெருமான் மீண்டும் இஸ்தலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி சிங்கி எனப்படும் நந்திதேவரை மகிழ்வித்து ஆசிர்வதித்ததால் இங்கு உள்ள மூலவரை சிங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மூலவரை பார்த்துட்டு சுற்றி நீங்கள் வலம் வரும்போது இங்கே ஒரு நடராஜர் மண்டபம் இருக்குங்க. ராஜகோபுரத்தில் பாட்கடல் கடையும் சிற்பங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. அதற்கான காரணமும் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. திருப்பாட்கடல் கடையும் போது கிடைத்த அமிர்தத்தால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை. இதன் விளைவாக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் மோகினி அவதாரம். அசுரர்களை ஏமாற்றி தேவர்கள் அமிர்தம் பருகும்படி செய்தார் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான். சுற்றி வரும்போது இந்த கோஷ்டத்தில் நிருத்த விநாயகரும் தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் பார்க்கலாங்க. மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் தனது உண்மையான வடிவத்தை மீண்டும் பெறுவதற்காக இக்கோயிலில் உள்ள மூலவரான சிங்கீஸ்வரரை வழிபட்டார். அதனால தான் இந்த ஊரோட பேர் மெய்ப்பேடு என்று அழைக்கப்பட்டது. மெய் என்றால் உண்மை, பேடு என்றால் வடிவம். அதுவே பின்னர் மப்பேடு என்று மாறியது. பிரகாரத்தில் ஸ்ரீ அஸ்தான விநாயகர் தனி சன்னதியில் நமக்கு காட்சி தராருங்க. கோஷ்டத்தில் மூலவர் சன்னதிக்கு பின்னாடி மகாவிஷ்ணு நமக்கு காட்சி தராருங்க. சில கோயிலில் இதே இடத்துல நம்ம லிங்கோத்பவர் பார்க்கலாங்க. சில கோயிலில் இந்த மாதிரி விஷ்ணு பகவான் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்தல புராணத்தில் விஷ்ணு பகவான் இடம்பெற்றிருக்கார். அது மட்டுமின்றி இந்த ஊரோட பேரும் அவரால் தான் ஏற்பட்டது. அதனால தான் கோஷ்டத்தில் மட்டும் இல்லாமல் அவர் நமக்கு தனி சன்னதிலையும் காட்சி தராருங்க. பிரகாரத்தில் வள்ளி தேவசேனையோட சுப்பிரமணியர் தனி சன்னதியில் நமக்கு காட்சி தராருங்க. இந்த கோயிலோட தீர்த்தம் ஸ்வேத புஷ்கரணி கமல தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தாமரை குளம். கோயிலோட மொத்த பரப்பளவு 5 ஏக்கருங்க. இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2024 தாங்க அந்த கோயிலுக்கு நான் வந்தேன். அப்பயும் இதே மாதிரி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. புல்லுகில்லு வளர வளர அப்பப்போ வெட்டி இந்த கோயிலை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மாசி மாதத்தில் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்குங்க. மற்றபடி பிரதோஷம் சிவராத்திரி நாட்களில் இங்கே கூட்டம் ஜாஸ்தி இருக்குங்க. மூல நட்சத்திர நாட்கள் இந்த கோயிலில் சிறப்பானவைங்க. ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் ஆதிகேசவ பெருமாள் நமக்கு தனி சன்னதியில் காட்சி தராருங்க. ஒரே ஸ்தலத்தில் மும்மூர்த்திகளையும் பார்க்குறோம். கருவறை விமானத்துக்கு மேலே பிரம்மரோட சுதை சிற்பம், கீழே பிரம்மர் நமக்கு காட்சி தராருங்க. கோஷ்டத்தை சுற்றி வெறும் கட்சோராக இல்லாமல் தூண் போன்ற அமைப்பும் சில சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்குங்க. பிரம்மருக்கு பக்கத்தில் துர்கை அம்மன் நமக்கு காட்சி தராங்க. அம்மன் சிலைக்கு எதிர்க்கவே சண்டிகேஸ்வரர் நமக்கு தனி சன்னதியில் காட்சி தராருங்க. இங்கே இருக்கும் துர்கை தேவி ரொம்ப விசேஷமானவருங்க. 42 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. சமீபத்தில் பார்த்த காஞ்சிபுரம் கோயில்களில் எல்லாத்துலேயுமே நான் அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பேங்க. ஆனால் இந்த கோயிலில் அப்படி இல்லை. அம்மனுக்கு தனி சன்னதி இல்லைங்க, தனி கோயிலுக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயில்லையும் திருப்புர சுந்தரி அம்மன் கோயில்லையும் பார்த்தோம்ங்க. நம்ம அடிக்கடி விருதாச்சலம் கோயிலை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில். நானே வியந்து பார்த்த ஒரு கோயில். அதனால தான் அதை பற்றி அடிக்கடி சொல்கிறேன். நீங்கள் இன்னும் அந்த கோயில் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் தரேங்க. அதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக அந்த கோயில் பாருங்கள். இந்த கோயிலோட அம்மன் பேர் புஷ்ப குஜாம்பாள். அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண்டபத்தில் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான தூண்கள் பார்க்கலாங்க. மூலவர் சிங்கேஸ்வரரும் அம்மன் புஷ்ப குஜாம்பாள் கருவறையும் கிழக்கு நோக்கி தாங்க அமைந்துள்ளது. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நீங்கள் அரக்கோணம் ரூட் வழியாக போகிற மாதிரி இருந்தால் வழியில் இந்த கோயில் இருக்குங்க. இதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோயிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலெலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த தூணில் லக்ஷ்மி நரசிம்மர் மேலே எண்ணெய் தடவி ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. சிவபெருமான் கா என்னும் தமிழ் எழுத்துக்களை அகத்திய முனிவருக்கு பரிசளித்ததாகவும் பின்னர் அகத்திய முனிவர் இச்சலத்தில் தான் அறிந்த அந்த எழுத்துக்களை சுதாபித்த முனிவரிடம் பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற கோயில்களை போலவே இந்த கோயிலையும் கல்வெட்டுகள் காணப்படுதுங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. கோயில் உள்ளே நுழையும் போது நந்திகேஸ்வரர் பார்த்தோம்லங்க, அவருக்கு முன்னாடி சதுரமான ஒரு கல் இருக்குங்க.
அந்த கல் மேலே ஏறி நின்று 2 அல்லது 3 நிமிடங்கள் கண்ணை மூடி நந்திகேஸ்வரரை வழிபட்டால் எலும்பு சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. நாங்களும் அந்த மாதிரி கும்பிட்டோம். நாக தேவதைகள் சன்னதி ஒரு பெரிய வேப்ப மரத்துக்கு அடியில் இங்கே இருக்குங்க. இந்த கோயிலில் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்குங்க. சீதையை தேடி ஆஞ்சநேயர் சென்று கொண்டிருக்கும்போது இந்த ஸ்தலத்துக்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் உள்ள வீணையை எடுத்து ஆஞ்சநேயர் அமிர்தவர்ஷினியை வாசித்தார். அந்த இசையை கேட்டு சிவபெருமான் மனமுருகி ஆஞ்சநேயர் முன் சிங்கேஸ்வரராக தோன்றி அவரை ஆசீர்வதித்தார். அதனால்தான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே வீணையுடன் இருக்கும் ஆஞ்சநேயர் தாங்க. யாகசாலை பக்கத்தில் தனி சன்னதியில் பைரவர் நமக்கு காட்சி தருகிறார். போன வீடியோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சோழீஸ்வரர் கோயிலில் அஷ்ட பைரவர்கள் நம்ம பார்த்தோங்க. கோயில் திருவிழாக்கான பொருட்கள் எல்லாம் இந்த மண்டபத்தில் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா தூண்கள்லேயும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலில் இருக்கிற வீரபாலீஸ்வரர் சன்னதி தான் மிகவும் பழமையான சன்னதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. பக்கத்திலேயே வசந்த மண்டபம், மேலே 4 சுதை சிற்பம் நீங்கள் பார்க்கலாங்க. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவான குணம் என்னன்னா சோம்பல் இல்லாமல் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படுபவர்கள், கல்வியில் ஆர்வமும் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பவர்கள், உடல் வலிமையோடு இருப்பவர்கள். கலைமகள் சரஸ்வதியும் மூல நட்சத்திரம்தான், ஆஞ்சநேயரும் மூல நட்சத்திரம்தான். மூல நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷத்திலிருந்து விடுபட இக்கோயிலில் உள்ள இறைவனை வழிபடுகிறார்கள். இக்கோயிலில் வீணையுடன் இருக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் பேச்சிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள். இசையில் ஆர்வம் உள்ளவர்கள் இளையராஜா மாதிரி வரணும்னு நீங்கள் வேண்டிக்கினீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் இலந்தை மரம்ங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸாலையும் கமெண்ட்ஸாலையும் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.